மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாண்பு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் மின்வெட்டு சம்பந்தமாக. இப்போதைய அமைச்சர் அவர்கள் அது குறித்து கருத்துக்களை சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் பெரும்பான்மையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப கூடுதல் மின் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் வரை அறிவிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. ஒரு அமைச்சர்கள் ஒரே அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுது மின் தேவை கூடுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அந்த அரசினுடைய துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பது களையெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. எனக்கு தெரிந்தவரை இதுவரை மின்துறையில் அந்த மின் விநியோகத்தில் இருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு கூட்டங்கள் வரை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின் தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. எனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தொடர்ச்சியாக ஒரே கருத்துக்களை முன்வைப்பதை விட இந்த அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி கடைமுறை வரை மின் விநியோகம் சீராக எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்து தொகுதியிலும் அனைத்து மின் திட்டங்களும் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து இனி என்னத்தை நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலேயே கொடுத்திருக்கிறீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், அமைச்சர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக மாற்றி தமிழ்நாட்டிற்கு தேவையான மின் உற்பத்தியை விட அதிகமாக உற்பத்தி செய்து அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விற்பனை செய்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். எல்லாம் வெள்ளை அறிக்கை வருகிற போது எல்லாம் வெட்டு வெளிச்சமாகிவிடும். அதுக்கப்புறம் பேசுங்க, நீங்க பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மின்துறை அமைச்சர் ஊடகங்களை நல்ல சிறப்பாக கையாளுறவர் கொஞ்ச நாள் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு இங்கேயும் அந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. எத்தனை கோடி கடன் இருக்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை. இது சேவைத்துறை, போக்குவரத்துறை, மின்துறை, இதெல்லாம் சேவைத்துறை. லாப நட்டம் பார்க்கிற விஷயம் இல்லை. கடன் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சென்று சேர்கிறதுங்கிறது முக்கியமான பிரச்சனை. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த பிரச்சனை இல்லாம இதே கடனோடு இதே ஊழியர் பற்றாக்குறையோடு தான் செயல்படுத்தினோம். ஊழியர் பற்றாக்குறையை எப்படி சரி செய்வதுங்கிற பிரச்சனை எங்களுடைய ஆட்சி அமைந்த பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்தது, பொருளாதார நெருக்கடி இருந்தது. அதையெல்லாம் படிப்படியாக சீரமைத்து அப்பொழுதுதான் நம்முடைய முன்னாள் மின்துறை அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல 95,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் அங்கங்க நிறுவி இருக்கோம். அது எல்லாமும் போட்டோ எடுத்து அவர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. வேணா உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறோம். சட்டமன்றத்திலும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. அதே போல பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில 220 kVA புதிய மின் நிலையம் துவக்கி வைக்கப்பட்டு அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் சேர்த்துதான் சரி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போய் நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அடுத்தது ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது.
அப்போ திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதில் டைமர் வச்சிருப்பாங்க பிறகு இங்கே பிடுங்கினா ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் அங்கே கரண்ட் ஆகிற மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசாக வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமாக இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே கொஞ்சம் இருங்க. ஒரு புகார் சொல்லுகிற போது அந்த ஃபியூஸ் கேரியர் முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் மின்துறை அமைச்சர் விளக்கத்தை சொன்னார். அதையே நீங்கள் கோடிட்டு நீங்களும் பல்வேறு விளக்கங்களை சொல்வது இந்த சபையில் உடைய நேரத்தை போக்குவது மட்டுமல்ல, சபைக்கு மீண்டும் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் பேசுகிற போது இந்த கருத்துக்களை சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க பேசலாம். முடிச்சிட்டீங்க. ஃபியூஸ் கேரியர் திருடு போறது மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களுடைய மோட்டார்ல இருக்கிற காப்பர் வயருக்காக திருடுவது என்பது காலங்காலமாக நடந்து வருவது. ஏதோ ஃபியூஸ் கேரியர் வந்து அதுல இருக்கிற காப்பருக்காக திருடினாங்கன்னு இப்போ ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கீங்க. இது தனியாருக்கு நடப்பது, அரசுக்கும் நடப்பது. ஆனால் அந்த ஃபியூஸ் கேரியர் எந்த நேரத்தில் திருடப்பட்டது என்ற காட்சியை நீங்கள் தான் வெளிப்படுத்தினீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே வெளியில பேசுற மாதிரியே சபையில் பேச வேண்டாம் என்பதனை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை பத்தி அவை முன்னவர் சொன்னீங்க. நம்முடைய அவைத்தலைவர் தான் 50 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. நாளில் ஒரு பகுதி நேரம் அண்ணன் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி திருப்பி பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேரவைத் தலைவர் அவர்களே, அவைத்தலைவரை பற்றி சொல்லவே கூடாது, சபையில் இடம்பெறக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.